தமிழ் மெனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான, அதே சமயம் ரொம்ப சுலபமான உளுந்தங்கஞ்சி மற்றும் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. உளுந்தங்கஞ்சி பண்ண 1 கப் பொன்னி அரிசி எடுத்துருக்கிறேன். அது கூடவே 1/2 கப் கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துருக்குறேங்க. இது ரெண்டையும் நல்லா பிசைஞ்சு 3 நாள் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தூசி குப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீக்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பொன்னி அரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி, பச்சரிசி, கேரளா மட்ட அரிசிலாம் போட்டு உளுந்த கஞ்சி வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு உளுந்துக்கு பதிலாக தோல் நீக்கின உளுந்து, பச்சை பயிறு, வெறும் பயிறு, உங்களுக்கு பிடிச்ச பயிறு வகைகள் மட்டும் போட்டு கஞ்சி வைக்கலாம். காராமணி, ப்ரௌன் கலர் காராமணி, வெள்ளை கலர் காராமணி, பச்சை பயிறு, உளுந்து எல்லாம் கலந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து கூட வைக்கலாம். நீங்கள் இந்த உளுந்தில் டயட்ரி ஃபைபர் நிறையா இருக்குது. அது போக மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இது டைரெக்டாக உங்களுடைய ப்ளட் சுகர் லெவல்ஸை ஜாஸ்தி பண்ணாது, ரொம்ப நல்லது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம். ஸோ இப்போ 1 இன்ச் சுக்கு எடுத்து அதை லேசாக இடிக்கல்லில் வச்சு லேசாக தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப இடித்து பவுடர் ஆக்கிறாதீங்க, ஜஸ்ட் ஒரு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உளுந்த கஞ்சி கொஞ்சம் ஹெவின்றதுனால சுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுனால அதை சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ ஒரு குக்கரில் அரிசி, உளுந்து வாஷ் பண்ணி எடுத்ததை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் குக்கர் இல்லாமலுமே பண்ணலாம், பட் கொஞ்சம் நேரம் ஜாஸ்தியாகும். நான் ஒரு 7 பூண்டு பல் எடுத்துருக்கிறேன். இது மலை பூண்டுன்றதுனால நான் 7 தான் எடுத்துருக்கிறேன். 1 இன்ச் சுக்கு, 1 டீஸ்பூன் வெந்தயம். நீங்கள் இது நாட்டு பூண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஹோல் ஒரு பூண்டு ஃபுல்லாகவே போடலாம், நல்லாயிருக்கும் பூண்டு ஃப்ளேவர் இதுக்கு. ஸோ 1/2 கப், 1 கப் அரிசி 1/2 கப் உளுந்துக்கு 3 டபுள் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 3 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். ஸோ அதே சமயத்தில் இதுக்கு சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு பொரியல் நல்லாயிருக்கும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் தான் எங்கள் வீட்டில். ஸோ பேன் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரியட்டும். உருளைக்கிழங்கு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு லேசாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்ட பின்ன கருவேப்பிலை அண்ட் 2 பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் வாசத்துக்காக. இது 2 சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு சீக்கிரம் குக் ஆனுங்கிறதுக்காக இந்த சமயத்தில் நம்ம உப்பு, மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல 2 சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும் உருளைக்கிழங்கு. எங்கள் வீட்டில் உளுந்த கஞ்சி உருளைக்கிழங்கு எப்போவுமே காத்தால பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பண்ணுவோம். ஏன்னா உளுந்து ரொம்ப ஹெவி. ஸோ அது நைட்டு மத்தியானம்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் எப்போவுமே காத்தால சாப்பாடு தான். ஸோ 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் அண்ட் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஈஸி இதுங்க. உளுந்த கஞ்சியும் சரி அண்ட் உருளைக்கிழங்கு பொரியலும் சரி. உருளைக்கிழங்கு பொரியல் தான் நீங்கள் இதுக்கு பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஏதாச்சும் ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாம். உளுந்த கஞ்சிக்கு செமையாக இருக்கும். இல்லைனா பருப்பு துவையல், வர மல்லி துவையல், இல்லைனா மல்லி இலை துவையல், கருவேப்பிலை துவையல், உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கருவாட்டு தொக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கிறிஸ்பாக விடுங்க. நல்லா கிறிஸ்பாகி எண்டிங்கில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். ஸோ மிளகுத்தூளை கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துட்டா லேசாக கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டுவர்ட்ஸ் த எண்டு நல்லா கிறிஸ்பாகி வந்த பின்ன போட்டுட்டு மிளகுத்தூள் போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு பொரியல். நம்ம கஞ்சியும் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். நான் ரொம்ப அளவாக தாங்க தண்ணி ஊற்றினேன், ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா இதில் நம்ம இன்னும் கொஞ்சம்
தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். 2 கப் தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்து உளுந்தங்கஞ்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது போக அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 2 கப் தேங்காய் பால் விட்டுட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இது கூட நம்ம ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம் இந்த உளுந்தங்கஞ்சியில், முருங்கைக்கீரை. இது ஒரு கைப்பிடி சேருங்க போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். சும்மா ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த தேங்காய் பாலும் முருங்கைக்கீரையும் சேர்க்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம், நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லாம் மீன்ஸ் விசில்லாம் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க, அவ்வளோதான். நம்ம விதவிதமாக சாப்பிட்றோம் ருசிக்காக. ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபி வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்டே தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கஞ்சி ரெசிபிலாம் நீங்கள் ஹோட்டலுக்கெலாம் போனாலும் வாய்ப்பே கிடையாது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அது போக இது வீட்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. அண்ட் உங்களோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இது தண்ணி விட்டு, குழு குழுன்னு சாப்பிட பிடிக்கும்னா தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எனக்கு திக்காக சாப்பிட பிடிக்குன்றவங்க அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிக்கு தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஹெல்தியான சூப்பர் சிம்பிளான உளுந்தங்கஞ்சி ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த உளுந்தங்கஞ்சி ரொம்ப நல்லதுங்க, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது உளுந்து. அது போக பெண்களோட இடுப்பு உடம்புக்கெலாம் ரொம்ப நல்லது, சின்ன குழந்தைங்களுக்குமே ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இதை செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த உளுந்தங்கஞ்சியை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க. அந்த தேங்காய் பாலோட வாசம், முருங்கைக்கீரை போட்டிருக்குது அதோட டேஸ்ட்டு, உளுந்தோட டேஸ்ட், உருளைக்கிழங்கோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கிறிஸ்பியாக காரசாரமாக ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. மீண்டும் சந்திப்போம், நீங்களும் சமைக்கலாம்.